Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரீமியர் ப்ரோவில் பேசிக்காக ஒரு டபுள் எக்ஸ்போஜர் எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, double exposureக்கு தேவைப்படக்கூடிய primary and secondary clip நம்ம டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ primary clip நம்ம just drag பண்ணி வீடியோ 1 ட்ராக்லையும் and secondary clip வீடியோ 2 ட்ராக்லையும் நம்ம என்ன பண்ணலாம், பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இந்த அளவுக்கு லென்த்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக எல்லாத்தையும் ஒரே ஈவனான கிளிப்பை நம்ம என்ன பண்ணலாம், பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ 2 ட்ராக்ல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிற இந்த இங்க் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த கிளிப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ஒபாசிட்டி குரூப்பில் பார்த்தோம்னா பிளெண்ட் மோட் உண்டு. ஸோ அது டிஃபால்ட்டாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். நாம் அதை என்ன பண்ணலாம், ஸ்க்ரீனுக்கோ இல்லை லைட்டனுக்கோ நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நல்லா கவனிங்க, டபுள் எக்ஸ்போஜருக்கு மேபி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டன் சூட் ஆகும், இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ என்ன தேவைன்னா ஸ்க்ரீனே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ரிசல்ட்டை கவனித்து பார்த்தோம்னா நமக்கு டபுள் எக்ஸ்போஜர் வந்தாச்சு. பட் என்ன விஷயம்னா, நமக்கு இந்த ஸ்பில் ஆகிற கலர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போஜர் சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே மட்டும்தான் நமக்கு தேவை. சப்ஜெக்ட்டுக்கு வெளியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கலர் நமக்கு என்ன ஆகுது, ஸ்பில் ஆகுது இல்லையா. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஜெக்டோட கிளிப்பை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு லூமெட்ரிக் கலர் பேனலில் பார்த்தோம்னா அங்கே நமக்கு பேசிக் கரெக்ஷன் கேட்டகரி உண்டு. ஒருவேளை உங்களுக்கு லூமெட்ரிக் கலர் பேனல் இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், விண்டோ மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு லூமெட்ரிக் கலர் உண்டு. ஸோ இங்கேருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பேசிக் கரெக்ஷன்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு டோன் குரூப்பில் பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் உண்டு, லைக் எக்ஸ்போஜர், கான்ட்ராஸ்ட், இதெல்லாம் உண்டு. எக்ஸ்போஜரை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தினாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்பில் ஆகிற அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடும். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் கான்ட்ராஸ்ட் நீங்கள் அதிகப்படுத்துறதோ இல்லை கம்மி பண்ணுறதோ உங்களோட கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக நமக்கு அந்த கலர் ஸ்பில் ஆகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சப்ஜெக்டை என்ன ஆகும், ரிவீல் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வீடியோவோட சைஸையோ இல்லை பொசிஷனையோ நம்ம எப்படி வேணுமோ என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிறபடியே தான் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சப்ஜெக்டோட பேக்ரவுண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக டார்க்காக இருக்குது, பிளாக்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ண போகிற செகண்டரி கிளிப்பும் பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், பொசிஷன் அண்ட் ஸ்கேலிங்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருவேளை உங்கள் பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த சப்ஜெக்டோட கிளிப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா வீடியோ 2 ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா சப்ஜெக்டோட கிளிப்பை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தோம்னா வீடியோ 1 ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த வாட்டி நம்ம வீடியோ 2 ட்ராக்கில் என்ன பண்ணியிருக்கோம், ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ செகண்டரி கிளிப்பை நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வீடியோ 1 ட்ராக்கில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு நமக்கு அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் கூடவே நம்ம செகண்டரி கிளிப்போட ஸ்கேல் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். பிகாஸ் கவனித்து பார்த்திங்கன்னா அது ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் நம்ம வேர்ட்டிக்கில் நம்ம என்ன பண்ணலாம், பொசிஷன்ஸ் அண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ண அதே ஸ்டெப்பை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே ஒபாசிட்டி குரூப்பில் பார்த்தோம்னா நமக்கு பிளெண்ட் மோட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி லைட் அண்ட் மேபி சூட் ஆகலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பர்ஃபெக்டாக என்ன ஆகும், சூட் ஆகும். அண்ட் இப்போது வீடியோ 1 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராக் மேட் கீ எஃபெக்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ 1 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கையோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ட்ராக் மேட் கீ பர்ஃபெக்டாக என்ன ஆயிருக்கும், ப்ளேஸ் ஆயிருக்கும். ஸோ மேட், ஸோ நம்ம வீடியோ 2 ட்ராக்கில் தான் என்ன பண்ணியிருக்கோம், கிளிப்பை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, செகண்டரி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், மேட்டில் நன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வீடியோ 2க்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி காம்போசிட் யூஸிங் இருக்கு இல்லையா, அதை மேட் ஆல்ஃபாவிலிருந்து மேட் லூமாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஜெக்டோட பொசிஷன் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ சப்ஜெக்டோட கிளிப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு கொஞ்சம் நம்ம பொசிஷன் என்ன பண்ணலாம், ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் சேம் இங்கேயும் பார்த்தோன்னா நமக்கு இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சேம் பேசிக் கரெக்ஷன், அதாவது லூமெட்ரிக் கலரில் இருக்கக்கூடிய பேசிக் கரெக்ஷனில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃபைன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் சப்ஜெக்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பொசிஷன் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நான் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா, நம்ம இந்த செகண்டரி கிளிப், அதாவது வீடியோ 1 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு நம்ம ட்ராக் மேட் கீ யூஸ் பண்ணுறதுனால இந்த சப்ஜெக்ட் கிளிப்புக்கு வந்து, அதாவது செகண்ட் ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு நாம் பிளெண்ட் மோடை மாற்றணும்னு அவசியம் இல்லை. அது நார்மலாகவே இருக்கலாம். பிகாஸ் நம்ம ட்ராக் மேட் கீ யூஸ் பண்ணுறதுனால எப்படியும் ட்ராக் மேட் கீ யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் இப்படி தான் வரும். ஸோ அதனால் நம்ம பிளெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண வீடியோஸோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம், அந்த லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.